அனைவருக்கும் வணக்கம். பாபாவின் ஆசீர்வாதத்தினால நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் என்றும் நீங்கள் அடைந்து நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். பாபா ஆரம்பத்தில் சீரடியில் வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்த இடத்துக்கு பாதகிகள் அமைச்சு எப்படி புனிதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினாங்கன்றதை பற்றி நான் போன முறை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு சாய் பக்தி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க அந்த கதையை பாராயணம் பண்ணும்போது இந்த பதிவு வந்ததாக நினச்சி அதுக்காக அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைந்ததா அப்போ எனக்கு ஒரு பதிவு கொடுத்துருந்தாங்க, கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதை நினச்சி நானும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன். என்னுடைய பதிவை பார்த்து அவங்க திருப்தி அடைஞ்சாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்றது எனக்கு மேலும் வீடியோ போடுறதுல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது. அதுக்காக தான் அவங்க எல்லோரையும் நான் கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கிறேன். ஆனால் தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாருக்குமே என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இப்போ அந்த கதையை பார்க்கலாம். பாபா ஆரம்பத்தில் எப்போவும் அந்த மசூதி தான் அவருடைய இருப்பிடமாக இருந்துச்சு. அது உதிர்ந்து கொட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப பழமையானது. அதில் பகல் பூராவும் பக்தர்கள் சூழ உட்காந்துருப்பார், இரவரை அதுலேயே படுத்துக்குவார். அவருக்குன்னு அப்போ எந்த விதமான உடைமைகளும் இல்லை. அவர் உட்கார ஆசனத்துக்கு ஒரு சாக்கு துணி விரிச்சிருப்பார், படுத்துக்கிறதுக்கு ஒரு சாக்கு தான் விரித்து அதில் தான் படுத்துக்குவார். அவர்கிட்ட எந்த பொருள்களும் செல்வாக்கும் இல்லாமல் ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருந்தார். அந்த ஏழ்மையை பற்றி ஆனால் அவர் கவலைப்படலை. மக்களை பற்றி தான் கவலைப்பட்டாரே தவிர அவர் தன்னை பற்றி தன்னுடைய இருப்பிடத்தை பற்றியோ தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியோ அவர் எந்த வித சிந்தனையும் இல்லை. அவருடைய சிந்தனைகள்லாம் மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒன்று தான் அவருடைய ஒரு முக்கியமான எண்ணமாக இருந்துச்சு. அந்த மசூதியை மேலும் சுத்தப்படுத்தி வச்சதோடு அதுக்கு தினமும் விளக்கு ஏற்றி வைக்கணுன்ற ஒரு ஆசை மட்டும் அவருக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்காக நிறைய மண் அகல் விளக்குகளை வாங்கிட்டு திரிகளை போட்டு அவருக்கு எண்ணெய் வாங்கக்கூடிய அளவுக்கு போதிய பணமும் கையில் இல்லை. அதனால் பக்கத்தில் வணிகர்கள்கிட்டலாம் போய் இலவசமாக எண்ணெய் கேட்டார் விளக்கேற்றி வைக்கிறதுக்கு. அவங்களும் பாபாவுடைய நல்ல எண்ணங்களையும் அவருடைய பக்தியும் பார்த்து இலவசமாக எண்ணெய் கொடுத்தாங்க, தினமும் எண்ணெய் கொடுத்தாங்க. அதை தினமுமே போய் வாங்கிட்டு வருவார். அந்த அகல் விளக்குகள் எல்லாத்துலேயும் நிறைய அகல் விளக்குகள் அந்த மசூதி முழுவதும் ஏற்றி வைப்பாராம். அதுவும் மாலை நேரத்தில் ஏற்றின விளக்கு இரவு முழுவதும் எரியுமா. அந்த அளவு அப்போ அது எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். அவருடைய ஆசை எப்படி இருந்திருக்கு பாருங்கள். அப்போவே அந்த ஜோதியை அவர் அவ்வளோ தரிசிச்சிருக்காரு. அந்த அழகாக அதுதான் அவருக்கு அவ்வளோ விருப்பமான விஷயமா இருந்திருக்கு. தீபம் ஏற்றுறது ஒரு விசேஷமான நிகழ்ச்சி தான். அது காலை நேரத்தில் பூஜை அறையில் ஒரு 2 விளக்கு ஏற்றி வைக்கிறதுங்கிறது மிகவும் சிறப்பான விஷயம். லட்சுமி கடாட்சம் என்னென்னுக்கு நம்மக்கிட்ட நிறைஞ்சிருக்கும். பாபா அந்த மசூதி அந்த பாடத்தை இடத்த கூட ஒரு தெய்வீக கலை உருவாக்கணும்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. அவர் ஆரம்பத்தில் அந்த தீபத்தை தான் முதல்ல ஏற்றுறாரு. அதுக்கு பிறகு அந்த மசூதி எந்த அளவுக்கு விரிவடைஞ்சு எவ்வளோ பிரபலமாச்சுங்கிறத இன்றைக்கி எல்லாருமே கண்கூடாக பார்க்குறாங்க. ஆனால் ஆரம்ப காலம் அவருக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்போ அந்த தீபத்தை தான் அவர் ஏற்றி அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். அப்படி அவர் இருக்கும்போது சில நாள் இந்த எண்ணெய் கொடுக்கறது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வணிகர்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, யார் அதை தடுத்தாங்கன்னு தெரியல. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒன்றா பேசிக்கிட்டு இனிமேல் பாபா நம்ம எண்ணெய் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இது பாபாவுக்கு தெரியாது. எப்பவும் போல் அவர் போய் இலவசமாக எண்ணெய் கேட்குறாரு. ஆனால் ஒன்றுபட்ட மாதிரி எல்லா கடைக்காரங்களும் எங்கிட்ட எண்ணெய் எண்ணெய் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதை பற்றி பாபா ஒன்றும் வருத்தப்படலை, ஒன்றும் குழப்பமடையவும் செய்யலை. அவர் நேராக மசூதிக்கு வராரு. அந்த ஏற்கனவே அவர் வாங்கி எண்ணெய் வாங்குகிற அந்த தகர கோலம் இருக்குது, அது சில துளி எண்ணெய்கள்லாம் மிச்சம் இருக்குது. ஊற்றின எண்ணெயில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதில் பானையிலேருந்து தண்ணி எடுத்து அதில் ஊற்றி அதை கலக்கி ஒரு வாய் தான் குடிச்சிடுறாரு. அது ஒரு நிவேதனம் மாதிரி அதை குடிச்சிட்டு அதை மற்ற எல்லா அகல் விளக்கையும் வரிசையாக வச்சு எண்ணெய் ஊற்றுற மாதிரியே தண்ணி அந்த குவளையில் நிரப்பி தண்ணியை ஊற்றுறாரு. எல்லா அகல்லையும் தண்ணி ஊற்றுறாரு. அந்த காஞ்சி போன திரிகளை எடுத்து போட்டு விளக்கு ஏற்றுறாரு. உடனே இந்த வணிகர்கள்லாம் நின்று பார்க்குறாங்க, பாபா இன்றைக்கி எப்படி விளக்கு ஏற்றுறான்னு பார்க்கலான்னு சொல்லி மறைஞ்சு நின்று மசூதி அவருக்கு தெரியாமல் கவனிக்கிறாங்க. ஆச்சரியப்படுற விதத்தில் அவருக்கு ஏற்றுற விளக்குகள்லாம் அற்புதமாக எரியுது. அது கொஞ்ச நேரம் மட்டும் எரியல, அந்த இரவு முழுதும் எரிஞ்சதாக சொல்லப்படுது அந்த விளக்குகள். இதை பார்த்துட்டு அவங்கெல்லாம் ரொம்ப பயந்துடுறாங்க. பயமும் பதட்டமும் ஒரு பெரிய மனவேதனை அடைகிறாங்க. இவ்வளோ பெரிய மகானை நம்ம மனசை புண்படுத்திட்டோமே,
இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க மனசாட்சியே உறுத்துது. மறுநாள் வந்து அவர்கிட்ட எல்லாத்தையும் பாபாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நாங்கள் செஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்லி போய் சொல்லிட்டோன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. பாபா வந்து அப்போவும் குழப்பமடையலை, கோபமடையலை, வருத்தப்படலை, எதுவுமே அவர் செய்யலை. சாதாரணமாக சொல்கிறாரு, இனிமேல் இது மாதிரி தவறு செய்யாதீங்க, எதிர்காலத்தில் உண்மையோடு இருக்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ நாகரிகமான ஒரு வார்த்தை. இப்படி பொய் சொன்னீங்களேன்னு அசிங்கமாக திட்டலை, வருத்தப்படலை, கோவப்படலை, எதுவுமே சொல்லாமல் இனிமேல் உண்மையோடு இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்கெல்லாம் ரொம்ப பெருந்தன்மையாக அவருடைய பெருந்தன்மையை பார்த்து வியந்துக்கிட்டு போயிடுறாங்க, திருந்திடுறாங்க. இது மாதிரி பாபா வந்து அவர் திருத்துற முறையே ஒரு அலாதியானது தான். யாரையும் கோபப்படவோ திட்டாமோ, அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளோ நயமாக இருக்கும், அழகாக இருக்கும். அவரோட வார்த்தைகள் ரொம்ப மிருதுவானது. தனித்துவமான ஒரு முறையில் தான் எல்லாருக்கும் புத்திமதி சொல்லுவார். அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அது வந்து கொஞ்சம் விவேகமாக நம்ம சிந்திச்சாதான் அதுக்கு அர்த்தம் தெரியும். அவரையே வந்து எவ்வளோ அந்த சீரடியில் பழித்து பேசினவங்க இருந்தாங்க, அவர் எதிர்த்தவங்க இருந்தாங்க, அவரை வந்து நேருக்கு நேர் பிரச்சனை பண்ணி இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. அவரை புகழை பார்த்தும் அவர் மயங்கலை, எல்லாரும் கேடுறதை பார்த்தும் வருத்தப்படலை. ரொம்ப சாதாரணமாக சகிப்புத்தன்மையோடு அது எல்லாத்தையும் இயல்பாக எடுத்துக்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு மகானாக இருந்ததுனால தான் அது முடிஞ்சுது. இப்படி அவருடைய ஒரு குணநலன்களை பார்த்து தான் அவர்கிட்ட நிறைய பேர் வந்து பக்தர்களாக வந்து அவரை சூழ்ந்து இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடுச்சு. அவருடைய தான தர்ம சிந்தனைகள், உடம்பு சரியில்லாதவங்களுக்கு உடம்பு சரிப்படுத்துறதுக்காக அவர் செய்கிற ஒரு அலாதியான முறைகள், அதெல்லாமே ஒரு அற்புதம் தான். அவர் கொடுக்குற மருந்துகள், அவர் செய்கிறது எல்லாமே ஒரு இயல்பாக சாதாரணமாக இருக்காது. எல்லாத்துலேயும் ஒரு அற்புதம் இருக்கும், ஒரு அதிசயம் இருக்கும். அதெல்லாம் நான் சொல்கிறேன். எல்லா அற்புதமான கதைகளையும் நான் சொல்கிறேன். நோய்கள் எல்லாம் எப்படி அவர் குணப்படுத்தினார், அப்படி அவர் பாபா வந்து செஞ்சுட்டு போன ஒரு விஷயங்களுக்கு வந்து நம்ம அளவிட்டு சொல்லிடவே முடியாதுன்னு சொல்லி தான் சத்தியத்திலேயே ஹேமத் பந்த் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களுக்கு அந்த அளவுக்கு அவர் சேவை செஞ்சு தான் அந்த சீரடியில் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலைமையை அவர் அடைஞ்சிருக்காரு. பாபா போல் ஒரு சத்குரு வந்து நம்ம தெய்வம் அடையிறதுக்கு நிஜமாகவே நம்ம கொடுத்து தான் வச்சுருக்கணும். பல அதிசயங்களை வந்து அந்த சீரடியில் நிகழ்த்தி மக்களை வந்து அதிசயத்தில் ஆழ்த்துனது இல்லாமல் அவங்க எல்லாரையும் தன்னுடைய பக்தர்களாக ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு தொடர்ந்து அவர் கடைசி வரைக்கும் நல்லது செஞ்சார். கிட்டத்தட்ட 60 வருஷம் வரைக்கும் அங்கே சீரடியில் இருந்தாருன்னு சொல்லப்படுது. அந்த சீரடி வந்து ஒரு குக்கிராமம் தான். ஆரம்பத்தில் இருக்கும்போது இப்போ ரொம்ப சாதாரணமான ஆளுங்க தான் அங்கே இருந்தாங்க. ஆனால் அவங்க மனசுலேயே எல்லாமே புரியும்படியாக சொல்லி அவங்களெல்லாம் நல்வழிப்படுத்தி அவங்க செஞ்ச குற்றங்கள் எல்லாம் செய்யாமல் தடுத்து எத்தனையோ நல்ல சேவைகளை அவர் செஞ்சிட்டார். அதற்கு பிறகு அவருக்கு சேர்ந்த பக்தர்கள்லாம் நல்ல வசதியானவங்க, செல்வந்தர்களும் அவருக்கு நண்பர்களானாங்க, அடியவர்களானாங்க. படித்தவங்க, நிறைய படிப்பறிவு உள்ளவங்க, அவங்களும் அவருடைய அடியவர்களானாங்க. எல்லாரும் பாபாவுடைய பக்தர்கள் ஆகிட்டாங்க. அவர்கிட்ட எதிர்த்து அவர் சோதிக்கணும்னு வந்தவங்கெல்லாம் அவருக்கு அடிமையானாங்க. இப்படிப்பட்ட அதிசய கதைகள்லாம் நிறைய சச்சரித்திரம் இருக்குது. நான் தொடர்ந்து சொல்கிறேன். இந்த தடவை இந்த விளக்கு போடுற அதிசயத்தை தான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அடுத்தது வந்து தொடர்ந்து இது மாதிரி கதைகள் நிறைய வரும். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப பெருசாக இருந்தால் பார்க்குறதுக்கு எல்லோரும் சிரமப்படுவீங்கன்னு சொல்லி சின்ன சின்ன கதையாக தான் போடுறேன். இதை வந்து சச்சரித்தில் படிக்கும்போது இது ரொம்ப விரிவாகவும் அழகாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு வீடியோவில் சொன்னாக்கா நேராக பத்தாது, கேட்குறதுக்கும் எல்லாத்துக்கும் அவகாசம் இருக்காது. அதனால் இதை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். தொடர்ந்து கேளுங்க. உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். பாபாட்ட வந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து மனசு விட்டு சொல்லுங்கள். அது வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் அது நிறைவேறும். நீங்கள் எந்த அளவுக்கு மனம் விட்டு சொல்கிறீங்களோ, எந்த தூய்மையான மனசோடு சொல்கிறீங்களோ, அது எந்த அளவுக்கு நேர்மையான பிரார்த்தனைகளாக இருக்கோ அது நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தொடர்ந்து பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே பார்த்து இதை பாபாவுடைய இதை புகழ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் தொடர்ந்து போடுறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.